எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்டிஏ கவர்மெண்ட் தட் இஸ் பிஜேபியோட வந்துட்டு கை கோத்துக்கிட்டு இல்லாத அக்கிரமங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. I've been registered as a voter right from 1977. I was surprised. இப்போ வந்து என் பேரே எடுத்துட்டாங்க. ஆனால் நான் கேட்குற இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவையும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நீ என் ஓட்டை நீக்கினீன்னா நான் எதுக்கு உனக்கு டேக்ஸ் கட்டணும்? எனிபடி ஃப்ரம் த பிஜேபி வாட்சஸ் மை திங் கோ கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள். அந்த அம்மா இப்படி பேசுது, என்ன ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நிர்மலா சீதாராமன் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை எனக்கு ஆளுங்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த பொம்பளைக்கு திராணி இருந்துச்சுன்னா நீ என்னை கூப்பிடு, நான் எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேளு. நீ வந்துட்டு ஒரு வெக்கம் கெட்ட ஒரு பொய் கேஸை போட்டுக்கிட்டு நான் உன்னை பற்றி பேசுகிறேன்னு சொல்லித்தானே நீ என்னை அரெஸ்ட் பண்ணுறக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு இருக்கிற. இந்த மேஜிஸ்ட்ரேட்டோ யாரோ தவறு பண்ணிவிட்டு உங்களுக்கு கை கூலியாக இருந்துட்டு நாங்கள் அப்படியே பெயிலுக்கோ இல்லாட்டி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வந்தோன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு துன்புறுத்துறீங்க. வானதி இந்த அண்ணாமலை எவ்வளோ பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்க தெரியுமா? நாங்கள் இதை செய்து கொடுக்குறோம், அதை செய்து கொடுக்குறோம். அண்ட் ஈவன் யூ நிர்மலா சீதாராமன், நீ ஒன்றும் பெரிய இது இல்லை, உனக்கு உங்கள் கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய யோகியமான கவர்மெண்ட் கிடையாது. ஊழலே பண்ணலன்னு சொல்லிட்டு சத்தியம் போடுவோம் பொண்ணு மேலே. வாட்டவர் நடக்கிற உண்மையை தான் நான் பேசுவேன். உங்களாட்ட தவறை பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 30 பேர் அனுப்பிச்சேன் என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 5 பேர். எதுக்கு 5 பேர்? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை போகிறோம். உனக்கு லெட்டர் எழுத நான் பதில் கொடுக்க மாட்டேன், உனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்க கொடுக்க மாட்டேன். புரோக்கல் நடத்துறவனுக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்ப, கஞ்சா விற்கிறவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். கஞ்சா விற்கிறவனோட நீங்கள்லாம் டான்ஸ் ஆடுவீங்க. எவ்வளோ பேர் பாவம் வந்துட்டு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்காக பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் தைரியம் இல்லை பேசுறது. எவ்வளோ பேர்த்தோட குடும்பத்தை அழிச்சிருப்பீங்க இந்த கவர்மெண்ட், இந்த ஆஃபீஸர்ஸ், இந்த போலீஸ் எல்லாம். வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்கிற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலெக்ட்ரல் ரோல்ஸ், இந்த நம்மளோட வாக்காளர் பட்டியலில் வந்து ஒரு இது நடந்துட்டுருக்குது எக்ஸசைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சர்ப்ரைஸ். இப்போ வந்து என் பேரே எடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு ஐ பீன் இன் தமிழ்நாடு. நான் வந்து ஐ பீன் ரிஜிஸ்டர்ட் அஸ் அ ஓட்டர் ரைட் ஃப்ரம் 1977. இது எப்படி வந்து நம்மளை எப்படி நீக்கலாம்? இப்போ வந்து நீங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுட்டு செத்து போனவங்களே நீங்கள் நீக்குங்க, ஊரை விட்டு போனவங்களே நீங்கள் நீக்குங்க. எப்படி அங்கேயே அதே ஊரில் இருக்கும் ஒரு 30 வருஷமோ இல்லை 40 வருஷமோ 50 வருஷமோ இருக்கிறவங்களே நீங்கள் எப்படி நீக்குவீங்க? அப்போ வந்து இந்த அரசியல் கட்சிகள் நிறைய பேர் சொல்கிறது உண்மைதான். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் வந்து எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க இந்த எலெக்ட்ரல் ரோல்ஸ்க்காக இன் 2002. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு தடையும் இது உங்களோட டியூட்டி டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பர்லி. நாங்கள் வந்து பழைய வாக்காளர் அட்டையை தான் வந்து காட்ட முடியும். அதுக்கப்புறம் அதில் எதனா நீங்கள் தவறு இருக்குதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸே ரொம்ப கஷ்டமாக பண்ணுறீங்க. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் சளிச்சு போயிட்டு எனக்கு ஓட்டே வேண்டாம்னு சொல்லி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கேட்குற இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவையும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நீ என் ஓட்டை நீக்கினீன்னா நான் எதுக்கு உனக்கு டேக்ஸ் கட்டணும்? நான் எதுக்காக இந்த நாட்டுக்காக நான் வந்து இந்த நாட்டு பிரதிநிதி இல்லைன்னு நீ சொல்கிறீங்க அக்கார்டிங் டு த ஓட்டர்ஸ் ஐடி. நான் அப்போ உங்கள் நாட்டை பிரதிநிதியாக இல்லைன்னா நான் எதுக்கு இவ்வளோ வருஷம் உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும்? நான் 60 வருஷமாக இந்த நாட்டுக்காக டேக்ஸ் கட்டியிருக்கேன். அப்போ நான் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குமா? எனக்கு நியாய நீதி வழங்குவாங்களா? கிடையாது. இப்போ வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் எந்தமே they are not even giving a proper response. அந்த எவ்வளோ அரசியல் கட்சிகள் இந்த பீகாரில் நடக்கும் இந்த அட்டூழியத்தை பற்றி போயிருக்காங்க கோர்ட்டுக்கு. அதில் நான் என்ன நினைக்க போகிறேன்னா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்து என்னோடய ஓட்டர் ஐடி எனக்கு ஓட்டிங் ரைட் கொடுக்காட்டி நான் வந்துட்டு டேக்ஸ் கட்டுறேன். ஐ வில் பாய்காட் இது என்ன சொல்கிறது மை டேக்ஸ். வை ஷுட் ஐ பே? நான் ஏன் பே பண்ணணும்? நான் தான் இந்த நாட்டு பிரதிநிதி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே ஓட்டர் ஐடியில், அப்போ நான் ஏன் டேக்ஸ் கட்டணும்? இது மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பித்தாதான் இந்த நாட்டில் இருக்க இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள், ஆளும் அரசியல் கட்சிகள் அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு நினச்சிட்ருக்காங்க. மக்கள் எல்லாருமே கவனம் இருப்பாங்க. கிடையாது. நிஜமாகவே இதெல்லாம் எங்கே நம்ம போகிறோம், எதுக்காக இந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. நியாயமாக இந்த நாடு தான் நம்ம நாடு, தாய்நாடுன்னு சொல்லி நம்ம இங்கே இருக்கும்போது நம்மளை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா
அப்போ நம்ம இந்த நாட்டில் நம்ம தங்கணுமா இருக்கணுமா, இந்த நாட்டுக்காக நம்ம எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து பாய்காட் பண்ணுவேன் இந்த டேக்ஸ் பேயிங் இது. நீ என்னோட நான் இஃப் ஐம் நாட் அ ஓட்டர், நான் இந்த நாட்டு பிரதிநிதி கிடையாட்டி நான் இது இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேன். அண்ட் ஆல் த பீப்புள் யார் ஓட்டெல்லாம் வந்து நிராகரிச்சிருக்காங்களோ டிலீட் பண்ணியிருக்காங்களோ, எனக்கு தெரியும் எனக்கு ஓட் கிடைக்காது. என்னன்னா நம்ம வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஓட்டு இருக்காது. இது வந்துட்டு நான் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மற்ற ஆளும் கட்சியெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள்னு சொல்லலை. ஆனால் டிஎம்கே நீங்கள் வந்துட்டு ஒரு வெரி ஆர்கனைஸ் பார்ட்டி. நீங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஓட்டரோ இல்லையோ யாருனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் சரி செய்யுங்க. இல்லாட்டி லெட்டர்ஸ் ஆல் வந்துட்டு பாய்காட் தி எலெக்ஷன்ஸ். மக்கள் எல்லாருமே, தட் இஸ் எல்லா கட்சிகளும், நாங்கள் மக்கள்தால ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷயத்தில். பட் பார்ட்டிஸ் வந்து எந்த கேண்டிடேட்டும் போடாமல் எல்லாம் பிஜேபியே ஜெயிச்சுட்டு போட்டோம். பிஜேபியும் அந்த அதிமுகவில் இருக்கிற இந்த எஸ்ஐஆர் சப்போர்ட் பண்ணி எஸ்ஐஆர் ஐ வில் சப்போர்ட் ஃபார் டிலீட்டிங். செத்து போனவர்களையும் இந்த ஊரை விட்டு போனவங்களுக்கு இப்போ இல்லை, இந்த ஊரில் ஒரு 5 வருஷமாக இல்லையோல, பட் அவங்க திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து இது என்ன ஒரு முட்டாள்தனம், இது வேணும்ட்டு மக்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த என்டிஏ கவர்மெண்ட் தட் இஸ் பிஜேபியோட வந்துட்டு கை கோத்துக்கிட்டு இல்லாத அக்கிரமங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நல்லதுக்கு இல்லை. எனிபடி ஃப்ரம் த பிஜேபி வாட்சஸ் மை திங்க் கோ கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள், அந்த அம்மா இப்படி பேசுது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் நிர்மலா சீதாராமன் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை எனக்கு ஆளுங்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த பொம்பளைக்கு திராணி இருந்துச்சுன்னா, யோகி ரியலி இஃப் ஷீஸ் கடவுள் நம்பிக்கை ஒரு பொம்பளைனா, நேர்மையான பொம்பளையானா, நீ என்னை கூப்பிடு, நான் எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேளு. அந்த ஒரு இது இல்லை. பட் வந்து சரிமா பெரிய உன் திமிரெல்லாம் உன்னோட வச்சுக்கோமா, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீ ஜெயிலில் போட்டால் எனக்கு ஊசி போட்டாலும் அந்த ஊசி உனக்கு தான் ஏறும், என் கிருஷ்ணர் உனக்கு தான் ஏற்றி விடுவார், என் கடவுளை என்னை காப்பாற்றுவார். நீ என்னென்ன சும்மா வந்துட்டு அந்த ஜிஎஸ்டிக்காரங்களை எங்கள் வீட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கிறியாமா, எதுக்காக நீ நினச்சிருக்கிறியா என்னை மிரட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களா, 70 வயசுன்ட்டு. ஆமாம், எனக்கு 70 வயசு, உனக்கு நீ வந்துட்டு ஒரு வெக்கம் கெட்ட ஒரு பொய் கேஸை போட்டுக்கிட்டு நான் உன்னை பற்றி பேசுகிறேன்னு சொல்லித்தானே நீ என்னை அரெஸ்ட் பண்ணுறக்கு ஆள் அனுப்பிச்சிட்ருக்குற. ராணி இருந்தானா நேருக்கு நேர் வா பொம்பளை, நேருக்கு நேர் வா, நான் பேசுகிறேன் உனக்கு நேருக்கு நேரே நான் பேசுகிறேன். நீ உன்னோட வண்டவாளெல்லாம் எனக்கும் என்கிட்டயும் இருக்குது. நீ ஒன்றும் பெரிய இவங்க கிடையாது, நீங்கள்லாம் வந்து பெரிய ஊழலே பண்ணாத பெரிய உத்தம புத்திரிகள் கிடையாது. அந்த கேஸ்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவனுமே நீங்கள் எனக்கு நோட்டீஸ் போடாமல் எனக்கு ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு இது போட்டோன்னா கோர்ட் போட்ட உடனே கோர்ட் கடவுள் ஆகிடுதா? கோர்ட் தவறு பண்ணும்போது அவங்களும் மன்னிப்பு கேட்கணும். தேர் நாட் காட்ஸ். இந்த மேஜிஸ்ட்ரேட்டோ யாரோ தவறு பண்ணிவிட்டு உங்களுக்கு கை கூலியாக இருந்துட்டு நாங்கள் அப்படியே பெயிலுக்கோ இல்லாட்டி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வந்தோன்னா நீங்கள் வந்து எங்களை துன்புறுத்துறீங்க. ஸோ எக்கேட போங்கன்னு சொல்லி தான் நான் இருக்கிறேன். என் கடவுள் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார். நீ சும்மா வந்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சு அவங்க என்ன சொல்கிறான்னு எங்கள் ஆளுங்கக்கிட்ட நாங்கள் அடிக்கடி வந்து உங்களை எப்படி துன்புறுத்துவோம். என்னடா துன்புறுத்துறதுக்கு இருக்குது? அறிவு கேட்டவனுங்கள தப்பு பண்ணது நீங்கள். நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் வந்து நீ வா வந்து நேருக்கு பிடிங்க. எதுக்கு அப்படி ஒளிஞ்சிட்டு திட்டுத்தனமாக வரீங்க? அண்ட் ஈவன் யூ நிர்மலா சீதாராமன், நீ ஒன்றும் பெரிய இது இல்லை, உனக்கு உங்கள் கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய யோகியமான கவர்மெண்ட் கிடையாது. உள்ளே பண்ணலன்னு சொல்லிட்டு சத்தியம் போடு உன் பொண்ணு மேலே, உன் மருமகள் மேலே சத்தியம் போடு, பார்த்துடலாம் நீங்கள் வாழ்கிறீங்களா நான் வாழ்கிறேன்னாட்டு. ஐ எம் ரெடி டு ஃபைட் யூ. தேவையில்லை நீ இந்த போகஸ் டிவி சேனல்ஸ் எனக்கு அனுப்பிச்சு இன்டர்வியூ இருக்கு. எனக்கு எந்த இன்டர்வியூ வேண்டாம், என் சேனலே இருக்குது, நான் இன்டர்வியூ அதிலே பண்ணிப்பேன். ஐ வில் டாக், ஐ வில் சே வாட் எவர் நடக்கிற உண்மையை தான் நான் பேசுவேன். உங்களாட்ட தவற பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்க மாட்டேன். நீ வாழ்கிற வாழ்க்கையே உருப்படி இல்லை, அப்புறமேல் நீ என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணுற? நான் வந்து இஃப் ஐ ஹவ் சீட்டட் த ஜிஎஸ்டி ஆர் எக்ஸைஸ் டியூட்டி, God will punish me. கடவுள் என்னை கண்டிப்பாக தண்டிப்பார்.
நான் வந்து ஒழுக்கமாக டேக்ஸ் கட்டுற ஆள். நீங்கள் தேவையில்லாமல் என்னோட மோதிட்டு இருக்க. நீ நினச்சிக்காத நீ அந்த பதவியில் உட்காந்து துஷ்பிரயோகம் பண்ணணும் நீ நினச்சின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நான் குபல் கடவுள் உண்மையாக இருந்தேன்னா, என்னோட நம்பிக்கை உண்மையாக இருந்துச்சுன்னா, நான் நேர்மையான ஆளானா எனக்கு வந்து என் கடவுள் என்னை காப்பாற்றும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? சும்மா எப்போ பார்த்தாலும் என்னை மிரட்டிட்டு இந்த பொய் கேஸுங்களை போட்டுக்கிட்டு 30லேருந்து இப்போ 5 பேர் ஆயிருக்கிறீங்களா? ஃபஸ்ட் 30 பேர் ஆச்சா என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 5 பேர். எதுக்கு 5 பேர்? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை போகிறோம், இல்லை ஒரு பொம்பளை போகிறோம். ஆனால் ஒன்று, நான் வந்துட்டு யாருன்னா என்னை பற்றி பொய் பேசி அவங்க எவனும் உருப்பட்டதில்லை. அவங்க குடும்பங்களே அழிஞ்சு தான் போயிருக்கு. லெட் த பப்ளிக் சே ஐ அம் லீஸ்ட் பிட் பாதர்ட். எல்லாத்துக்கும் தெரியணும் நீங்கள் எப்படியெல்லாம் போய் கேஸ் போடுறீங்கன்னு சொல்லிட்டேன்னா இந்த காழ்ப்பு உணர்ச்சியோட நீங்கள் பண்ணுற தவறை பற்றி பேசினா எங்கள் வாயை மூடுறதுக்கு நீ கேஸ் போடுவியா? ஃபால்ஸ் கேஸு. ஈவன் தோஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அவங்களுக்குலாம் இது இருக்கணும், மூளை இருக்கணும். தவறு பண்ணது நீங்கள், நான் கிடையாது. தப்பான ஒரு கேஸை தூக்கி சொல்லி என்ன தப்பான ஆள் யார் மேலே கேஸ் போடணும்னு அன்றைக்கி இருந்து யார் இருந்தாங்களோ அவங்க மேலே கேஸ் போடணும். கிரேசி பீப்புள். நீங்கள் எவ்வளோ பேர்த்தோட குடும்பத்தை அழிச்சிருப்பீங்க, இந்த கவர்மெண்ட், இந்த ஆஃபீஸர்ஸ், இந்த போலீஸ் எல்லாம். எவ்வளோ இன்னோசென்ட் பீப்புள் உங்களால் இறந்து போயிருப்பாங்க. எவ்வளோ குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு இந்த பேங்க் லோன்ஸு, இந்த பேங்கர்ஸால். நீங்களாம் உருப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க? மை ப்ரேயர் டு காட் இஸ் ஒன்லி தட் இந்த ஊழல் பண்ணுறவங்க எல்லாத்தையும் அழிச்சே தீரு கிருஷ்ணான்னு சொல்லிட்டான். காட் வில் ஆன்சர் மை ப்ரேயர். ஒட்டுமொத்த எல்லாரும் இது போகணும், அழிஞ்சு போகணும். என்னமோ நீ என்னமோ பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னா உனக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்குதா? உனக்கு லெட்டர் எழுத நான் பதில் கொடுக்க மாட்டேன், உனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டேன். ப்ராக்கல் நடத்துகிறவனுக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்ப, கஞ்சா விற்கிறதுக்கு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்ப, கஞ்சா விற்கிறவனோட நீங்கள்லாம் டான்ஸ் ஆடுவீங்க. நாங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் அது ஒரு பெரிய குற்றமா? அப்போ நான் அந்த கடவுளோட பேசிக்கிறேன். என் கிருஷ்ணனோட என்னடா நீ வந்துட்டு நல்லவங்கள தான் நீ இது கொடுமைப்படுத்துவியான்னு கேட்குறேன். நியாயமாக வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம், எனக்கும் வாழ தெரியும். பட் அந்த சோறால் எனக்கு வந்து எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி சம்பாதிச்ச காசு எனக்கு தேவையில்லை. ஐம் டெல்லிங் மறுபடியும் இந்த பிஜேபியில் இருக்க எவனோ தான் என்னோட காணொலி போய் காட்டுங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் தவறு செய்திருந்தால்தான் நான் பயப்படணும் ஒருத்தரை பார்த்து. அந்த பொம்பளை தேவையில்லாமல் என்னோட மோதிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த யுத்தம் எனக்கும் அவளுக்கு இல்லை, எனக்கும் என் கடவுளோட தான் நான் யுத்தத்தை பண்ணுவேன். அவெல்லாம் சீச்சி எனக்கு. நான் எல்லாம் அவங்களெல்லாம் ஒரு மனுஷனாகவே என்னைக்கு ஒருத்தவங்க ஊழல் பண்ணியிருக்கானோ அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் நான் அவங்கள வந்து மதிக்கவே மாட்டேன். அது எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். இது வந்துட்டு என்னோடய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை வந்துட்டு அடிக்கடி வந்து இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸை என் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓடிட்டுருக்குதுங்க. பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு தக்க தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் என்ன மேக்ஸிமம் எனக்கு ஜெயிலில் எடுத்து போடுவீங்க, அவ்வளோதானே. இல்லாட்டி ஒரு விஷ ஊசி கொடுப்பீங்க, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் நீங்களாம் நல்லா உங்கள் குடும்பம்லாம் நல்லா வாழ்ந்துடுமான்னு பார்த்துடலாமா? இட்ஸ் எ சேலஞ்ச். நான் எங்கள் அப்பாவுக்கே சவால் விட்டாள். நான் செய்யாத ஒரு தவறுக்கு எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து சொன்னாங்க தப்பா. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் அந்த தவறு பண்ணி இருந்தால் 90 நாளில் கடவுள் என்ன கொன்னுடும். இல்லாட்டி நீங்கள் யாரெல்லாம் என் மேலே பொய் பேசுகிறீங்களோ 90 நாளில் நீங்களாம் செத்து போவீங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா 89வது நாள். நான் பெருமைக்கு சொல்ல, நான் தப்பு பண்ணியிருக்காட்டி தான் இதெல்லாம். ஸோ நிர்மலா சீதாராமன் இந்த காணொலி மூலிமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீ தேவையில்லாமல் என்கிட்ட மோதாது. நீ நல்லவளாக இருந்தானா நான் எதுக்கு உன்னை பற்றி நான் பேசுவேன்? எனக்கு என்ன வாய்க்கால் சண்டையாக இருக்குது? நீ பப்ளிக்கில் இருக்கும்போது நீ தவறு செய்தனா கண்டிப்பாக உன்னை பற்றி பேசுவோம். நீ ஊழலே பண்ணாத ஒரு பெண்மணி கிடையாது. எவ்வளோ பேர் பாவம் வந்துட்டு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்காக பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் தைரியம் இல்லை பேசுறதுக்கு. நான் பேசுவேன், எனக்கு தெரியும் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க ஊழல்னு சொல்லி.
இந்த இந்த வானதி, இந்த அண்ணாமலை எவ்வளோ பேர்த்துக்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்க தெரியுமா? நாங்கள் இதை செய்து கொடுக்குறோம், அதை செய்து கொடுக்குறோம்ன்ட்டு. என்னோட பொழப்பு அப்படி கிடையாது. நான் வந்து இன்றைக்கும் ஒரு 200 பிள்ளைகளை நான் என்னோட சொந்த உழைப்பில் நான் படிக்க வைக்கிறேன் ஃப்ரீயாக. உங்களுக்கு அதை பற்றி என்னை பற்றி தெரியாது, நான் எவ்வளோ பேருக்கு என்ன சேவை பண்ணுறேன்னு சொல்லி. நீ அந்த மாதிரி செஞ்சுருந்தா தானே, நீ அப்படி செஞ்சிருந்து அரசியலுக்கு வந்தாலும் அது தப்பே கிடையாது. நீ வந்து எலெக்ஷனை போய் பார்த்தியா? கிடையாது. சகிலே என்னோட வச்சுக்காதீங்க. நான் இந்த காணொலி மூலிமா தான் நான் இதுக்குன்னே பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் தோஸ் சேனல்ஸ் விச் ஆர் ஜஸ்ட் காலிங் மீ, இவங்களுக்கு உடனே இருந்துட்டு இது பேட்டி வேணும் பேட்டி வேணும். நான் எனக்கு பேட்டியே வேண்டாம், யாருக்கும் பேட்டி கொடுக்கணும் எனக்கு தேவையில்லை. நான் எந்த சேனல்கிட்டையும் நான் 5 பைசா வாங்க மாட்டேன். ஓகே, அதெல்லாம் இந்த சேனல் பீப்புள் ஆர் வாட்சிங், நீங்களும் எனக்கு வந்து கூப்பிடாதீங்க என்ன பேட்டின்ட்டு. இந்த இவங்களோட உடனே இருந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேட்டி, எனக்கு பேட்டியே வேண்டாம். நான் பேட்டி எப்படி கொடுப்பேன், நான் கொடுத்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இஸ் லாஸ்ட் மார்னிங் நிர்மலா சீதாராமன், என்னோட வச்சுக்காத. நீ பப்ளிக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற தவறை நாங்கள் பேசியே தீர்வோம். அதை உன்னால் ஏற்றுக்க முடியாட்டி quit, get out of politics. You are not doing any service for the nation. You are only a nuisance and you are also corrupt. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.